வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? அதாவது எங்களோட ஃப்ரெண்டு கடையில் எங்கள் கூட ஒர்க் பண்ணுற பொண்ணு ஞாயிற்றுக்கிழமை பலாப்பழம் வாங்கியிருக்காங்க. அது அறியாமல் அப்படியே வீட்டிலேயே வச்சுருக்கவும் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து அரிஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, அதாவது நான் வேடிக்கை மட்டும் தாங்க பார்த்தேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து பலாப்பழத்தை நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி நல்லா அழகாக க்ளீன் பண்ணி நீட்டாக பலாசொலையெல்லாம் எடுத்து போட்டாங்க. பலாசொலை நான் தான் சாப்பிட்டோம். பழம் நல்லா சாஃப்டாக, அதாவது இனிப்பாக இருந்தது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஏன்டா இந்த பலாப்பழத்தை வாங்கி அதை வெட்டி அந்த இருக்கிற சொலையை தனியாக எடுத்து அதை சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்து தனியாகவே சொலையாக வாங்கி சாப்பிட்றலாமே அப்படின்னு தோணும். இருந்தாலும் மொத்தமாக நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு பழங்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கூட வரும் இல்லைங்களா? பழம் நல்லா அருமையாக டேஸ்ட்டாக தாங்க இருந்தது. கையில் 2 பேரும் நல்லா தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த இது ஒட்டும் இல்லைங்களா? தேய்ச்சிட்டு நல்லா நீட்டாக அழகாக க்ளீன் பண்ணி 2 பேருமே எடுத்துட்டாங்க. பாருங்கள், கடைக்குள்ளே உட்காந்துட்டு பண்ணுற வேலையை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றும் சொல்ல மாட்டாங்கங்க ஓனர். வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில வேலைகள் பண்ணுவோம். நல்லா பழத்தெல்லாம் நீட்டாக அரிஞ்சு நல்லா எல்லாம் இது பண்ணி வச்சு உட்காந்து வேடிக்கை மட்டும் தான் நான் பார்த்தேன். பட் பழம் நல்லா அழகாக டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டோங்க. ஓனரும் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்தாங்க, அவங்க பையனை கூட்டிகிட்டு. அப்புறம் அவங்களுக்கும் 2 பீஸ் கொடுத்து, என்ன அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வியை ஷாக்கை குறைச்சிட்டு, இந்தாங்க நீங்களே 2 பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். உண்மையிலே பழம் அருமையாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.